மெயின் ரோட்டுக்கு யானை வரும். அவங்க வர்ற கெஸ்ட் ரிஸ்க் தானே போகலாம். நீங்களே வீட்டில் சொந்தமாக தயாரிக்கிறது, வீட்டில் தயாரிக்கிறது. சட்னி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க, எல்லாம் போட்டு சாப்பிட்டு ஒரு 4-5 பிளேஸ் ஒரே இடத்துல கவர் ஆகும். இந்த ஆம்பியன்ஸ் வரணும்னா சாயங்காலம் ஆகணும். ஹலோ கைஸ், கொடைக்கானல் இது நமக்கு டே 3. இந்த டே 3ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெசார்ட் பக்கத்துல பிரைவேட் ஃபால்ஸ் ஒன்று இருக்காங்க. அந்த பிரைவேட் ஃபால்ஸ் சூப்பரா இருக்குமா. ஸோ அந்த வியூலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாக்லேட்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் இருந்து சென்னைக்கு பஸ்ல போக போறாங்க. இதுதான் நம்ம டே 3க்கான பிளான். கீழே இறங்கி போனா அண்ணன் சுடு சுட டீ போட்டிருந்தாரு. அந்த சுடு சுட டீயை வாங்கிட்டு அந்த மவுண்டன் வியூ பக்கத்துல போய் உக்காந்து டீ குடிச்சா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுவாங்களா, அந்த மாதிரி ஃபீல் இருந்ததுங்க. மேலே பாருங்க, ஹார்ட்டின் ஷேப்ல மேகம் போயிட்டே இருக்கு, கீழே அதோட ஷேடோ சூப்பரா இருக்குங்க வியூ. இங்கேருந்து பார்க்க டீ குடிச்சிட்டு மவுண்டன் வியூலாம் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்தால் அண்ணன் நமக்காக சுட்ட சுட்ட தோசை, இட்லி, சட்னி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாம் போட்டு சாப்பிட்டு ரிட்டர்ன் நம்ம அந்த ப்ரைவேட் ஃபால்ஸுக்கு நம்ம கிளம்புறோங்க. ஃபால்ஸுக்கு எப்படி போகிறோம்னா இந்த ஜீப்பில் தான் போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, வாங்க போய் பார்க்கலாம். அந்த மலைக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா மேகம்லாம். மலை உச்சிலேருந்து தாங்க ஒரு ஃபால்ஸ் வருதான். இன்னும் மலையே மேகம் மறைச்சிட்டு இருக்கு. அந்த மலையிலேருந்து வர ஃபால்ஸில் தான் இப்போ நம்ம குளிக்க போகிறோம். வாங்க, அதுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஜீப்பில் போகிறது நல்லா தாங்க இருக்கு. இந்த பக்கம் ரைட்லேயே லெஃப்ட்லேயே ஆடி 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 சூப்பராக இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட்லாம் நம்ம மாட்டு வண்டியில் போவோம்ல, அந்த மாதிரி ஃபீலாக இருக்கு. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர வாட்டர் தாங்க இது எல்லாமே. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு. நம்ம அந்த ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. சரி வாங்க உள்ள போய் குளிக்கலாமா? நான் உங்கள் வசந்த். வெல்கம் டு வசந்த் vlogs. இங்கே ஸ்பெஷலாக இந்த ரெசார்ட்டுக்கு வரவங்களுக்கு மட்டும் இங்கே கூப்பிட்டு வராங்க. சில ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிட்டே இருக்கும், அதில் நம்ம தலை காட்டிகிட்டே வந்துடும். இங்கேனா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலுமே இருக்குது. ஃபால்ஸ் வருது, அந்த இடத்துல குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம அந்த ஃபால்ஸை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் நம்ம ஜீப் வழியா ரெசார்ட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிப் டாப் ரெசார்ட்டில் இருக்குங்க. இந்த ரெசார்ட்லேருந்து பார்த்தா 360 வியூவில் மவுண்டன் எல்லாமே தெரியுமாங்க. பார்த்துடலாமா? வாங்க போகலாம். இந்த கட்டை பேர் எதா இருக்கா? அதில் ஃபயர் கேம்ப் பண்ணால் நின்று எரியும் பொறுமையாக. இந்த ரெசார்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரிக்கெட்டு, பேட்மிண்டனு, டென்னிஸு எல்லாமே விளாண்டுக்கலாங்க. அந்த அளவு ஸ்பேஸ் இருக்குது. தண்ணிலாம் வெளில வாங்குறது இல்லைங்க. இந்த ஃபால்ஸ் வருதுல, ஃபால்ஸு பக்கத்துலேயே ஊற்று இருக்கா. அந்த ஊற்றுல போய் பைப் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பைப்லேருந்து ரெசார்ட்டுக்கு தண்ணி வருதுங்க. மேலே கூட நிறைய ரெசார்ட் இருக்குங்க, எல்லாமே உங்களுக்கு தான். மேலே போக போக ஒரு வியூ இருக்குங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம். ஹோம் தேட்டர் வசதியாக இருக்கும், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சார்ஜிங் போர்ட் இருக்கு. சரி வாங்க, கீழேருந்து மவுண்டன் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க போகலாம். செம்மையாக இருக்குல்ல? வாவ்.
அந்த மவுண்டன் வியூலாம் பார்த்துட்டு மேலே போகலாமா? இன்னும் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வியூ மாறிக்கிட்டே இருக்குங்க. அது வாங்க கண்டிப்பாக போய் பார்த்துடலாம். இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் நிறைய கட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரி வாங்க அப்படியே மேலே ஏறலாமா? இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் ரெஸ்ட் ரூம் தான். வாங்க அப்படியே மேலே போகலாம். இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசார்ட் வியூலேருந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவு சூப்பராக தெரியுங்க இந்த மலை. வாங்க போய் பார்த்துடலாமா? உங்களுக்கு ஃபயர் கேம்ப் வேணுன்னா இங்கேயே போட்டு தரோம்ப்பான்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஃபயர் கேம்ப் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ரெசார்ட் வியூவை பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி விட்ருங்க. பைப் ஓப்பன் பண்ணால் தண்ணி ஃபோர்ஸ் ஆகுதுங்க, பரவாயில்லைங்க. இங்கே அந்த ஊத்து வாட்டர்லேருந்து டேங்க்கில் ஃபில் பண்ணி டேங்க்லேருந்து நமக்கு இந்த தண்ணியெலாம் வருதுங்க. இதுதான் நம்ம தங்கியிருக்க இடம். ஒரு நார்மலான பட்ஜெட்டில் அழகாக தங்கியிருந்து இந்த ரெசார்ட் வியூலாம் பார்த்துட்டு போகலாங்க. சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கும் மேலே போய் பார்க்கலாமா எப்படி இருக்குது வியூலாம். இது ரெசார்ட் ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, ரெசார்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்லி நம்மளாம் எடுத்து போடுறது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டுருக்குல்ல, லெஃப்ட் சைட்லேயும் ரெசார்ட் இருக்குது, ரைட் சைட்லேயும் ரெசார்ட் இருக்குது மேலே. அதையும் போய் பார்த்துலாம் வாங்க. நமக்கு ரைட் சைடில் இருக்க ரெசார்ட் இங்கேருந்து பார்க்கலாமா எப்படி இருக்குது வியூன்னு. வாங்க ஃபஸ்ட்டு போய் ரெசார்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு உள்ள. இங்கேயும் ஜாலியாக தூங்கி எழுந்துட்டு அழகாக ரிட்டன் அப்படியே வெளில வந்து பார்த்தா இங்கேருந்து வேறு லெவலில் இருக்குல்ல. இன்னும் வாங்க அப்படியே கிட்ட போய் அங்கே நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு ரெசார்ட் இருந்ததில்ல, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தால் ஏற்கனவே அங்கே ஒரு குரூப் இருந்தாங்க நமக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் பாய் ப்ரோ. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ப்ரோ? கேரளா. ஆக்சுவலி நாங்கள் வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கேன். இந்த ஆம்பியன்ஸ் வரணும்னா சாயங்காலம் சாயங்காலம் ഞങ്ങള് 12 പേര് இருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்க்கணுமா வியூ எப்படி இருக்குன்னு? இங்கேருந்து பார்த்தாலும் நல்லா இருக்குல்ல வியூ. அவங்க இதுக்கும் மேலே போய் பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதாங்க இந்த ரெசார்ட்டோட செமையான பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தா 360ல எல்லாமே தெரியுதுங்க. உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. பார்த்தீங்களா மலைலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அந்த மலை கீழே தாங்க அந்த மேகலாம் இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ ஹைட்டு தான் தெரியல. நம்மளே ஒரு ஹைட்டில் வந்து நின்றுட்டோம். இங்கேருந்து பார்த்தா அதை விட ஹைட்டாக இருக்கு அந்த மலை. இந்த ரெசார்ட் டாப்லேருந்து இந்த மவுண்டன் வியூ எல்லாமே பார்த்துச்சு. நம்ம ரிட்டர்ன் கிளம்பலாமா கீழே? அப்படியே நம்ம ரிட்டர்ன் கீழே போகிறப்ப பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிச்சு. வாங்க அதை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வந்துட்டே இருக்குங்க. அண்ணன் தான் ஓனர். எங்கள் அண்ணன்ட்ட கேட்டலாம். வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. உங்கள் பேருண்ணே? ரஃபீக் ராஜா. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ரெசார்ட்டை ரன் பண்ணுறீங்கண்ணே? 4 years பண்ணிட்டு. கிட்டத்தட்ட இது எவ்வளோ ஏக்கரில் அமைஞ்சிருக்கும்? கிட்டத்தட்ட ரெசார்ட் 10 acres அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் தங்கலாம்? ஒரு 60 பேர் வரைக்கும். 60 பேருக்கும் ஃபுட்டு நீங்கள் இங்கே ரெடி பண்ணி தந்துடுவீங்க? பண்ணிடலாம். ஓனாக ரெடி பண்ணி தந்துடுவீங்க. நீங்கள் வர கஸ்டமர் எப்படின்னு நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ காலையிலே வராங்கன்னா காலையிலேருந்து நைட் வரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபுட்டுலேருந்து அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு தேவைன்னா எப்படி வாங்கி கொடுப்பீங்க, எப்படி செய்வீங்க? அப்படி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சுருவோம். ஓகே. திடீர்னு அவங்க டீ வேணும், காஃபி வேணும் அப்படி கேட்டால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவீங்க. காலையில் டிஃபனு, மதியம் பிரியாணி ஓனா வீட்டில் ஹவுஸ்லேருந்து பண்ணி கொண்டு வர்றது. ஓகே. நைட் அது மாதிரி டின்னர் இங்கே பண்ணிடுவோம். பிரியாணி வந்து என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க? சீரக சம்பா. சீரக சம்பா இங்கே ஃபேமஸ் அது. ஆமாம். ஸோ அந்த ரைஸ் யூஸ் பண்ணி செஞ்சுட்ருக்கீங்க. நைட் ஆனால் என்னதுண்ணே? நைட்டு கிரில் சிக்கன் போடுவோம். ஓகே. பார்பிக்யூ போடுவோம். சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, புரோட்டா. ஓகே. இப்போ கஸ்டமர் எனக்கு இந்த ஐட்டம் வேணும்னு கேட்டால் நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்க? பண்ணி கொடுத்துருவீங்க. அதில் நான் இப்போ 10 பேர் வராங்கன்னா 4 பேர் வெஜ்ஜில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெஜ்ஜு குருமா எல்லாம் தனியாக பண்ணி கொடுத்துருவோம். இதில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம்னா இதுன்னு? பிரியாணி கொஞ்சம் நல்லா லைக் பண்ணுவாங்க வீட்டிலேருந்து மட்டும்னால. வீட்டிலேருந்து பண்ணுறதுனால சீரக சம்பா அந்த பிரியாணி ரொம்ப லைக் பண்ணுவேன். ட்ரக்கிங், ஃபால்ஸ் ரேட்டு எல்லாமே இருக்குது. ஓகேண்ணா. இப்போ கொடைக்கானலேருந்து அவங்க ரெசார்ட் எவ்வளோ கிலோமீட்டர்னா வரும்? 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர். அங்கேருந்து வரணும்னா எப்படி வரணும்? அந்த வழியை மட்டும் சொல்கிறீங்களா? கொடைக்கானல்லேருந்து வரணும்னா? கொடைக்கானல் லேக்கு, நாயுடுபுரம்,
மதர் தெரசா யூனிவர்சிட்டி பல்லங்கி. பல்லங்கியில் வந்து அவங்க இறங்கிட்டாங்கன்னா அங்கேருந்து 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இங்கே ரெசார்ட் ஜீப் மூலியமாக கூட்டு வந்துடும். வந்தாங்கன்னா அவங்க கீழே மெயின் ரோட்டில் பார்க் பண்ணிட்டு நாங்கள் ஆஃப் ரோடு ஜீப் எடுத்துக்கோம். பஸ்ஸில் வந்தாங்கன்னா கொடைக்கானலேருந்து பிக்கப் பண்ணிக்குவோம். டீ போர்டும் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். எட்டியோஸ் ஆஃப் ரோட்னா ஜீப் இருக்குது, கேம்பர் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவீங்க. மக்களுக்கு நீங்கள் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே கொடைக்கானலில் வந்து எப்படி என்ஜாய் பண்ணலாம், எந்தெந்த பிளேஸை சுற்றி பார்க்கலாம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நாங்கள் வந்து மெயின் சிட்டிக்கு போகிறது இல்லாமல் நம்ம ஷூட்டிங் பார்ட் நிறையா இருக்குது. நம்ம பல்லங்கி ஏரியா ஃபுல்லாக படம் ஷூட்டிங் நிறைய படம் எடுத்திருக்காங்க. ஓகே. ஒரு 4-5 ஸ்பாட்டு ஸ்பெஷலாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கு வீடியோவுக்கு நல்லாயிருக்கும். அதை பூரா போய் காமிப்போம். ஓகே. ரொம்ப பெரிய ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு ரிஸ்க் எடுத்து போனால் அவங்க வர்ற கெஸ்ட்டு ரிஸ்க் எடுத்தாலும் போகலாம். ஓகே. மக்கள் பார்க்குற பிளேஸ் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தனியாக தெரிகிற பிளேஸும் யாரும் பார்க்காத பிளேஸும் நீங்கள் கூட்டு போவீங்க. ஆமாம், கண்டிப்பாக பார்க்குற ஷூட்டிங் நம்ம பிளேஸ் காமிக்கிறதில்ல. இது யாருமே பார்க்காத இடமா காமிப்போம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் எப்பயுமே ஃபுல்லாக இருக்கும். ஓகே. டேஸில் வந்து 1 நாள் 2 நாள் கிடைக்கும். 1 நாள் 2 நாள் கிடைக்கும். ஸோ இங்கே வந்தால் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறாங்க. எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இருக்குது. அது நல்லா அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, டென்னிஸ் எது வேணால் விளாண்டுக்கலாம். ரெசார்ட்லேயே ஒரு பாயிண்ட் பிடிச்ச பாயிண்ட்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இங்கே இருக்க டாப் வியூ தான். மேலே டாப் வியூ 60 டிகிரி. ஓகே. ஒரு 4-5 பிளேஸ் ஒரே இடத்துல இருந்து கவர் ஆகும். ஒரே இடத்துலேருந்தே பார்க்கலாம். இந்த ரெசார்ட் இங்கே இருக்குது. ஸோ எதாவது அனிமல் எதாவது வருமா? இங்கே எதாவது டிஸ்டர்பன்ஸ் எதாவது இருக்குமா? இல்லை, அனிமல் டிஸ்டர்பன்ஸ் தான் ஒன்றும் இல்லாமல் மெயின் ரோட்டுக்கு யானை வரும். மெயின் ரோட்டுக்கு மட்டும் அந்த பலாப்பழ சீசனில் ஃபுல்லாக யானை உள்ள வருவாங்க. இங்கிட்டு மேலே வராது. இப்போ ஓகே. மேலே எதுவும் எந்த டிஸ்டர்பன்ஸும் எதுவும் வராது. சேஃபாக இருக்கலாம். ஈஸியாக இருக்கும். நல்லா வந்தால் ஜாலியாக அந்த வீக்கெண்டே என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அளவுக்கு இருக்குது. ஏன்னா மெயின் ரோட்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி இது மேலே வரையும் ப்ரைவேசியாக எந்த டிஸ்டர்பன்ஸும் வெளியில் யாரும் வர மாட்டாங்க. ஸ்டே பண்ணுறது மட்டும் தான் உள்ள வராங்க. கெஸ்ட்டு மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்கம்மா. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. நாங்கள் கேரண்டி. விட்டு நம்ம ஜீப் வழியாக கொடைக்கானல் போய் நம்ம சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இங்கே சாக்லேட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. நம்ம பேக் எல்லாம் வேகமாக பேக் பண்ணிவிட்டு கீழே இறங்க வேண்டியதாக வேகமாக. ஜீப் சஃபாரி நல்லா தான் இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக்கு. இந்த லேக்குக்கு தான் நம்மளால் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த லேக்குக்கு போகலாம். நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த சாக்லேட் கடை வந்துருச்சு. சரி வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன சாக்லேட் இருக்குன்னு பார்த்துலாமா. நான் சாக்லேட் எவ்வளோன்னு கேட்டோம். 250 கிராம் 150 ரூபா அப்பான்னு சொன்னார். 4, 5, 6 பேர் வாங்குறோம். டிஸ்கவுண்ட் பண்ண அது அவர் செஞ்ச கடைன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதனால தான் கம்மியாக ரேட்டு சொன்னேன். சொல்லுண்ணா. அதே எல்லாத்துலையும் தான் அதே ரேட்டு தான். என்ன கம்மியாக சொல்லிடுறீங்க? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சொல்லுண்ணா. இது குவாலிட்டி இருக்குண்ணா. பாக்ஸ் 100 ரூபாய்க்கு இருக்கு. நீங்களா பார்த்து கம்மி பண்ணி வாங்குறேண்ணா. நான் இவ்வளோ பேர் வாங்குறோன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கண்ணான்னு கேட்டோம். சரிப்பான்னு பேசிகிட்டே இருந்தார். நம்ம நார்மல் சாக்லேட்லாம் வாங்கியாச்சு. ஜெல்லி சாக்லேட்டும் நிறையா இருந்ததுங்க. அதையும் கொஞ்சம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குங்க. அண்ணன்ட்ட இந்த சாக்லேட் கடை பற்றி கேட்டலாமா? எத்தனை வருஷமான இந்த சாக்லேட் கடை வச்சுருக்கீங்க? 10 இயர்ஸாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க சாக்லேட்லாம் ஹோம் மேடு நீங்களே வீட்டில் சொந்தமாக தயாரிக்கிறது, வீட்டில் தயாரிக்கிறது. ஓகே. சில பொருட்கள் வந்து தான் வெளியில். ஓகே. நீங்களா தயாரிக்க அதுக்கு எக்ஸ்பைரி டேட் ஏதாவது இருக்கா? மேக்ஸிமம் வந்து 40 டேஸ். 40 டேஸ். 40 டேஸ் இருக்காது. 10 டேஸில் போயிடும். ஓகேண்ணா. சாக்லேட் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. லூஸில் நம்ம சாக்லேட்லாம் வாங்கிட்டு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ரிட்டன் வந்து ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். திண்டுக்கல்லேருந்து சென்னை போகிறதுக்கு. கரெக்டாக நம்ம 7 மணிக்கு ட்ரெயின் திண்டுக்கல்ல. நம்ம பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நெட் சென்டர் இருந்தது. ரிட்டன் நம்ம எல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு சென்னைக்கு அப்படியே கிளம்பியாச்சு. கொடைக்கானலேருந்து நம்ம சென்னை கீழம்பாக்கத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சுங்க. ஒரு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 545 ரூபா வருதுங்க. சரி கிளம்பலாமா? பாய் கொடைக்கானல். மறக்காமல் இந்த ஜேர்னி எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே வீடு கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ஓவராலாக இந்த கொடைக்கானல் ஜர்னி சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இங்கே ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டன் நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. சென்னை ரீச் ஆயிடுச்சு. பாய்.
அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த். டேக் டாடா பை பை, see you.